இங்கே வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாக என்று பிரார்த்தித்தவனாக முகமன் கூறியவனாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நான் தொடங்குகிறேன். பத்திரிகையாளர்களுடைய இந்த சந்திப்பினுடைய நோக்கம், அண்மை காலங்களில் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சட்ட வடிவம் கொடுக்கப்பட்ட வக்ஃபு சட்டம் குறித்து சில விஷயங்களையும், அது சார்ந்து தொடர்ந்து இந்தியாவில் நடந்து வருகின்ற இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான போக்குகளை குறித்தும் விமர்சன கண்ணோட்டத்தோடு இந்த பத்திரிகை சந்திப்பில் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலில் வக்ஃபு என்பதை இந்திய அரசாங்கம் விரும்பியோ விரும்பாமலோ முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பெரும் அநீதமாக வழக்காடு மன்றங்களில் கூட நிரூபிப்பதற்கு முயற்சிக்கிறது. வக்ஃபிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமில்லை என்கின்ற போக்கில் வழக்காடு மன்றங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முயற்சிக்கிறது. இதிலிருந்து நம்மளுடைய இந்த பத்திரிகை சந்திப்பை துவங்கலாம் என்று நான் கருதுகிறேன். வக்ஃபு என்பது இஸ்லாத்தினுடைய கூறுகளில், அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு கூறாகும், ஒரு அடிப்படையாகும். இதற்கு எதிரான சட்டம் இயற்றுதல் என்பது, அல்லது இதை சிதைக்கும் வகையில் சட்டம் இயற்றுதல் என்பது, அது இஸ்லாத்திற்கு எதிரான தாக்குதலாகும், முஸ்லிம்களுக்கு எதிரான பகிரங்கமான ஒடுக்குமுறையாகும். இதை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃபை பொறுத்தவரையில் இந்திய அரசாங்கத்திற்கு இந்த சட்டத்தை இயற்றியவர்களுக்கு அணுவளவு அறிவும் இல்லையோ என்று எண்ணுகின்ற அளவிற்குத்தான் மிக மோசமான மனநிலையோடு இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அண்மையில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்பி, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் ராசா அவர்கள் பேசுகின்ற போது ஒரு கருத்தை வெளியிட்டார்கள். வக்ஃபு திருத்தச் சட்டம் கூடாது என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் அதை எதிர்த்து பாராளுமன்ற ஒரு கூட்டுக்குழு அமைப்புக்கு அனுப்பப்பட வேண்டும், அது அங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை இறுதியில் ஏற்றுக்கொண்ட அரசு, அந்த விவாதத்தில் நான் சொன்னேன், இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் காட்டு மிராண்டிகளாகத்தான் இருப்பார்கள் என்று நான் அங்கே அவர்கள் முன்பே பாராளுமன்றத்திலேயே சொன்னேன் என்று சொன்னார். ஏறக்குறைய இந்த சட்டத்தை வாசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த உணர்வு வந்தால் அதுதான் நியாயபூர்வமான உணர்வு. வக்ஃபு சட்டம் என்பதை புரிந்து கொள்வதற்கு, வக்ஃபு சட்டம் என்பதை கொண்டு வருபவர்கள் முதலில் வக்ஃபு என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். வக்ஃபு என்றால் சுயநலம் பிடித்த, பேராசை கொண்ட சமூக சூழலை மாற்றுகின்ற, பொதுநலமிக்க, பிறர் நலம் பேணக்கூடிய, உயர்ந்த, சிறந்த பொருளாதார சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் வக்ஃபு. உதாரணத்தோடு சொல்வதாக இருந்தால், இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து வந்ததுக்கப்புறம், புலம்பெயர்ந்து வந்ததுக்கப்புறம் மக்காவில் உருவாக்கப்பட்ட சமூகத்திற்கு பலவிதமான தேவைகள், டிமாண்டுகள் உருவாயிடுச்சு. அப்படி உருவான ஒரு டிமாண்ட் என்னென்னா, அங்கே ஒரு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. குடிப்பதற்குரிய தண்ணீரை விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாய நிர்பந்தத்திற்கு அந்த மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய எல்லாரும் தண்ணி என்ன பண்ணாங்கன்னா விலை கொடுத்தா வாங்கணும். விலைனா எப்படின்னா சாதாரண விலை இல்லை, அந்த மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது. அதை செய்தது ஒரு யூதன். அவங்க கையில் தான் அந்த ஒரு கிணறு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொதுமக்களை எல்லாம் அழைத்து, குறிப்பாக அங்கே இருந்த தனவந்தர்களை அழைத்து சொன்னார்கள், யாராவது ஒரு ஆள் இந்த கிணத்தை வாங்கி அதை மக்களுக்காக தானம் செய்தால் அவருக்கான அதனுடைய பரிகாரத்தை இறைவனிடத்திலிருந்து அவர் காலங்காலத்திற்கு பெற்று வருவார் என்று சொன்னாங்க. உடனே உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன் வந்தார்கள். உதுமான் என்பவர் இஸ்லாமிய உலகத்தினுடைய 3வது கலீஃபா, 3வது குடியரசுத் தலைவர். அவங்க முன் வந்து அந்த கிணற்றை வாங்கி மக்களுக்கான பொது கிணறாக மாற்றிவிட்டார். அதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வாங்கி பொதுமக்களுக்கான பொது நலனிற்காக பொது நலனிற்காக தானம் செய்த அந்த கிணறு இன்று வரை மதீனாவில் பற்பல
கட்டிடங்களாக மாறி இன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டலாக இருக்குது. அதிலிருந்து வருஷத்துக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வருமானம் வக்குபு சார்ந்து மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு எப்போ இருந்தால் 1400 ஆண்டு. இதுதான் வக்குபினுடைய பொதுவான அடிப்படை. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டிருப்பார்களே என்று சொன்னால் வக்குபுக்கு திருத்த சட்டங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இது முதல் விஷயம். வக்குபு திருத்த சட்டத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடியதில் பெரிய அநீதம் என்ன அப்படின்னா, பல சமூகங்களை முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிராக வந்து திரிச்சு விடுறது. குறிப்பாக வக்குபு சட்டத்தினுடைய வக்குபு போர்டில் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக கொண்டு வர முயற்சித்தல், அதில் அதிகப்படியான உறுப்பினர்களாக கொண்டு வர முயற்சித்தல். அதில் இதை வலியுறுத்துறது யாருன்னா பிஜேபி, ஆர்எஸ்எஸ். தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் நீங்கள்லாம் அண்மையில் இங்கே பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்ட, தஞ்சாவூர் பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல ஒரு கோயிலில், ராஜபெருமாள் கோயில் நினைக்கிறேன், அந்த கோயில் பேர் சரியாக நான் சொல்கிறது சரியாக எனக்கு சரியாக தெரியல, ராஜபெருமாள் கோயில் நினைக்கிறேன். அந்த கோயிலினுடைய அறங்காவலராக நர்கீஸ் கான் அப்படின்னு ஒரு ஆள் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணது. ஹெச் ராஜாவில் இருந்து எல்லா இந்து முன்னணி காரணங்களும் ஆர்எஸ்எஸ் காரணங்களும் சம்மந்தமே இல்லாமல் கத்தி தீட்டாங்க. ஒரு இந்து அறநிலைக்கு வந்து எப்படி வந்து ஒரு முஸ்லீம் அறங்காவலர், முஸ்லீம் அறங்காவலர் அதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு கேட்டாங்க. தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு அவர் முஸ்லீமே இல்லை, அவர் ஒரு ஹிந்து. அவங்க தாய்க்கு பிரசவம் பார்த்த டாக்டருடைய பெயர் முஸ்லீம்ங்கிறனால, அந்த கடினமான பிரசவ சூழலேருந்து அவர் பிறந்தனால அவருடைய ஞாபகார்த்தமாக அவருக்கு பேர் வந்து முஸ்லீம் பேர் வைக்காங்கன்னு. ஆக சாதாரணமாக நர்கீஸுங்கிற ஒரு அரபி வார்த்தை உள்ள ஒரு இந்துவை கூட தங்களுடைய அறங்காவலர்களாக பொருந்தி கொள்ளாத, ஏற்றுக்கொள்ளாத ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி வகைராக்கள் முஸ்லீம்களுடைய வக்குபு வாரிய சொத்தை நிர்ணயிப்பதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் நிர்ணயிக்கப்படணும், அவங்கள கொண்டு வந்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படின்னா இது வந்து ஏதோ சட்டம் கொண்டு வர்றாங்க இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில், இந்து முஸ்லீமையும் மோத விட்டு பார்ப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை அவங்க மேற்கொள்கிறாங்க. இது வந்து இந்திய சமுதாயத்திற்கே வந்து ஒரு கலகம் விளைவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதை பொதுமக்கள் எல்லாம் வந்து இதை வந்து, ஏன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் கூட எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, பொதுமக்கள் இதை வந்து வெளிப்படையாக எதிர்க்கணும். இது வந்து தேவையில்லாத வேலை, இது வந்து வீணான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு வேலை, இந்த வேலைகளை செய்யக்கூடாது அரசு அப்படின்னு பொதுமக்களே முன் வந்து செய்யணும் சார். அடுத்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதும் அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால், படைத்த இறைவனுடைய பெருங்கருணையினால் முஸ்லீம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியம் இந்த சட்டத்திற்கு எதிராக, இது வந்து சட்டமாக மாறுவதற்கு முன்னால் இருந்து ஒரு பெரும் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் மார்ச் மாதம் வந்து டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அது தொடர்ந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில், பல மாவட்ட தலைநகர்களில் தொடர்ந்து அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஜூன் 13ஆம் தேதி கூட சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது, மதுரையில் நடத்தப்பட்டிருக்குது. டெல்லி இங்கே இப்போ சென்ற வாரம் நினைக்கிறேன் திருமாவளவன் அவர்கள் கூட திருச்சியில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. பெரிய பேரணியும் போராட்டம் நடத்தினாங்கன்னு நினைக்கிறேன். இவையெல்லாம் ஒரே நோக்கம்தான், மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினையை உருவாக்கி டிவைட் அண்ட் ரூல்ங்கிற மாதிரி மனிதர்களை பிரித்து மனிதர்களுக்கு மத்தியில் மோத விட்டு தங்களை அந்த ஓனாய் அழுத ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதைக்கு வித்திடக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் நாங்கள் இந்த சமூகத்திற்கும் அரசுகளுக்கும் விடுக்கக்கூடிய கோரிக்கை. தயவுசெய்து வீணாக மக்களை வந்து குழப்பி மக்கள் மத்தியில் பிரிவினையை உருவாக்கி மக்களை வந்து பிரிக்கக்கூடிய அடிப்படையில் சட்டம் இயற்றுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இது வக்குப்பு சம்பந்தமாக நாங்கள் சொல்ல விரும்பக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் உங்கள் மூலமாக அரசுக்கும் குறிப்பாக என்ஐஏ போன்ற அமைப்புகளுக்கு நாங்கள் விடக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், அப்பாவி முஸ்லீம்களை ஒடுக்குவதற்கு பொய்யான காரணகாரியங்களை எல்லாம், குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லாது. உண்மையிலேயே தமிழக அரசிடத்தில் நாங்கள் ஒரு கனிவான ஒரு வேண்டுகோளை முன்வைக்க ஆசைப்படுறோம். என்ன வேண்டுகோளை முன்வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ்ஐ குறித்து ஒரு சிட்டிங் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜையோ
அல்லது ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜையை கொண்டு ஒரு முழுமையான ஒரு விசாரணை கமிஷன் அமைங்க. இந்த ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது என்ன, உண்மையிலேயே அது யார், அது 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 உண்மையிலேயே அது அப்படி ஒரு அமைப்பு இருக்குதா? அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பை இந்தியாவில் வந்து பயன்படுத்துவதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்க? ஏன்னா ஒரு முழுமையான விசாரணை வேணும். எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்கள் கைது செய்யப்படுறாங்கன்னா அதற்கு பின்னால் ஐஎஸ்ஐஎஸ் இருக்கிறான்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை அவமானப்படுத்துறதும் முஸ்லீம் சமுதாயத்தை ஒடுக்குவதும் முஸ்லீம் சமுதாயத்தை ஒரு அச்சத்துக்குள்ளே கொண்டு வருவதும் தான் வேலையாக இருக்குது. இப்போ அண்மையில் இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கு எதிராக போராடினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் இல்லாமல் போச்சு. இப்போ அதுவே வந்து திருச்சி பக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, கோயம்புத்தூர் திருச்சி பக்கம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. முஸ்லீம் சமுதாயத்தை அவமானப்படுத்துகின்ற கேவலப்படுத்துகின்ற மிக மோசமான ஒரு பழக்க வழக்கம் இது. முஸ்லீம் சமுதாயத்தை குற்றப்பரம்பரையாக்கின்ற ஒரு மோசமான பழக்க வழக்கம் இது. முதல்ல சார் இதுக்கு ஏதாவது இது வந்து நீதிமன்றங்கள் தான் என்ன பண்ண, நீதிமன்றங்கள்ட்ட இது நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வைக்கிறது காரணம் என்ன, நீதிமன்றங்கள் நீதியை மட்டுமே இந்த நாட்டில் சொல்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி உண்மையிலே நீதியை தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாத்தையும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த போன்ற குற்றச்சாட்டுகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது. தமிழக அரசு திராவிட மாடல் அரசிடத்தில் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா முழுமையான விசாரணை வைங்க. அந்த விசாரணையினுடைய பின்புலத்தில் உண்மையிலேயே முஸ்லீம்கள் குற்றவாளிகளாக இருந்தால் தண்டிங்க. குற்றம் செய்தவர்களை தண்டிக்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். பூச்சாண்டி காட்டுற மாதிரி அப்பப்போ முஸ்லீம்களை பிடிக்க வேண்டியது, இவன் வந்து தீவிரவாதத்துக்கு அந்த தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தான், இந்த தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தான், அந்த தீவிரவாதத்துக்கு ஆள் சேர்த்தான்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்குது. ஐஎஸ்ஐஎஸை பற்றி ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி எல்லா யூடியூப்லேயும் இருக்குது. ஐஎஸ்ஐஎஸை உருவாக்கினதே ஒபாமான்னு சொல்லிட்டு. இன்றைய இந்தியா அமெரிக்கானுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஐஎஸ்ஐஎஸ் வாஸ் கிரியேட்டட் பை ஒபாமா, ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஒபாமான்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி எல்லா யூடியூப்லேயும் இருக்குது. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு முஸ்லீம்களை ஒடுக்குவதற்கு இது போன்ற ஒரு அநீதம் நடத்தப்படுதுன்னா உண்மையிலேயே அதை பார்த்து கண்ணுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மௌனமாக இந்த சமுதாயம் கிடக்குது அப்படின்னு சொன்னால் இதை விட மனித சமுதாயத்துக்கு செய்கிற அநீதம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆக முஸ்லீம் சமுதாயத்திற்கும் பிற சமூகத்திற்கும் பிற சமூக தலைவர்களுக்கும் இதன் மூலம் அரசுகளுக்கு நாங்கள் விடுக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, உண்மை என்னவோ அந்த உண்மையை தாங்க எதிர்கொள்வதற்கு முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறாங்க. இது போன்ற ஏஜென்சிகள் செய்கின்ற பொய்கள், இது வந்து அதில் அரசியல் சித்து விளையாட்டா எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் அல்லது எலெக்ஷனுக்கு முந்தைய நேரங்களில் எங்கே வந்து பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை சமன் செய்வதற்கு முஸ்லீம்களை பலிகடாவாக்குறது. ஆக உங்கள் மூலமாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை இதுதான், முஸ்லீம்களை பலிகடாவாக்காதீர்கள். முஸ்லீம்களை டோன்ட் மேக் சீகோட்டா ஸ்கேப் கோட், முஸ்லீம்களை பலிகடாவாக்காதீங்க. உண்மையிலே முஸ்லீம்கள் தவறு செய்திருந்தார்கள் என்றால் அதை நியாயபூர்வமான சட்ட அடிப்படையில் அவர்களுக்கு ஆன வாய்ப்புகளோடு கூடி அதை செய்ய பார்ப்போம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், ஐஎஸ்ஐஎஸ் உண்மையிலே இருக்குதா ஒரு விசாரணை கமிஷன் அரசுகள் வைக்கணும். அப்படி இருந்தால் அந்த அந்த அது அதன் அடிப்படையில் முழுமையான விசாரணை செய்து அதை வந்து வெளியிடட்டும், ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும், சம்மிடட்டும், சட்டமன்றத்திலையும் வெளியிடட்டும், பாராளுமன்றத்திலையும் வெளியிடட்டும், ஒயிட் பேப்பரை அதுக்கான ஒயிட் பேப்பரை வெளியிடட்டும். ஆக இது போன்ற ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தான் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. உங்கள் முன்னால் எங்களுடைய கருத்துக்களை வைத்து விட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இன்ஷால்லா நாங்கள் பதில் தரணும். இல்லை, அந்த ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது அரசாங்கம் உமீத் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வெப்சைட்டை ஆரம்பித்ததே வந்து சட்டத்துக்கு எதிரானது. கோர்ட்டில் சட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றை பதிவு செய்து இந்த மாதிரி ஒரு போர்ட்டலை உருவாக்குனதே வந்து கோர்ட்டை மதிக்காத, கோர்ட்டுக்கு எதிரான ஒரு போக்கு, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு கூட இது. ஆகவே இந்த போர்ட்டல் அவங்க உருவாக்குனதே அரசு அதற்காக மன்னிப்பு கேட்கணும், கோர்ட்டில் போய் அதுக்கான இது சொல்லி அதை வந்து பின்வாங்கணும். கோர்ட் அதை பற்றிலாம் கவர்மெண்ட் கவலைப்படாது. இந்த கவர்மெண்ட் அதை பற்றி கவலைப்பட்டத மாதிரிலாம் தெரியல. ஏன்னா அந்த கவர்னருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிச்சு. கவர்னருக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து கேவலமாக பேசி அறிக்கை விட்டது இந்த அரசாங்கம். ஆக இது அவங்களுக்கு இந்த சட்ட ரீதியான சட்டத்தை பின்பற்றணுங்கிற எந்த விதமான மனநிலையும் மனசாட்சி அவங்கள்ட்ட இல்லைங்கிறது இதாக இருக்கும்.